ஹாய், திஸ் இஸ் ஆல்ஃபிரட் அற்புத குமார். அற்புத குமார்னா என்ன தெரியுமா? அற்புதம், அற்புதா. ஆஹா, எனக்கு பேர் வைக்கும்போது எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. சன் ஆஃப் வண்டர். அது உண்மைதான். மை ஃபாதர் இஸ் கிரேட். ஹி கேவ் இஸ் ஒன்லி சன் ஜீசஸ் கிரைஸ்ட் டு மேக் அஸ் ஒண்டர்ஸ் அண்ட் சயின்ஸ். ஜக்கரியால இதை படிக்கிறோம். ஐ மேக் தம் ஒண்டர்ஸ். ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறது உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுங்கிறத குறித்து பேச போறேன். நேத்து டங் செஷன்ல காலையில 7 மணிக்கு இந்த ஒரு 25 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுவோம். அதுக்கப்புறம் செய்திகள் இருக்கும், ப்ராஃபிட்டிக் மெசேஜஸ் இருக்கும். அதுல கர்த்தர் ரிவீல் பண்ண ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் தான், எப்படி விசுவாசிகளை அடித்து ரத்தம் வர கொலைக்கு துணையா இருந்த பவுல், அதாவது சவுல், பின்னாடி அவர் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பவுலாய் மாறினார். அவரே வாக்குமூலம் கொடுக்கிறார். 22வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, என்னுடைய சொந்த கைகளினாலே நான் விசுவாசிகளை அடித்தேன் அப்படிங்கிறார். எப்படி இருக்கும் பாருங்க. அதாவது இயேசுவை குறிச்சி பேசினவங்க, இயேசு கிறிஸ்து ரட்சகர்னு சொன்னவங்கள சவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணாராம்? அவர் அப்போஸ்தலனாய் அழைக்கப்படுவதற்கு முன்பாக, மாற்றப்படுவதற்கு முன்பாக தான் சொந்த கையாலே அடிக்கிறார். இப்ப நம்ம பார்க்கறோம்ல, நார்த் இந்தியால கிறிஸ்துமஸ்ல பார்த்தோமே, சபைக்குள்ள பூந்து ஒரு ஒரு அன்பு சகோதரன், எதிர்காலத்துல பாஸ்டராக போற சகோதரன் மிரட்டுறாருல்ல, ஏசு இப்படி வந்தார் சொல்லு, ஏசு இப்படி வந்தார் சொல்லு. உனக்கு தெரியும், உன் கண்ணில் இருக்க செதில் விழும். அப்ப நீனும் எங்க கூட சேர்ந்து ஏசு எப்படி வந்தாரு நீ சொல்லுவ. அதற்கு முன்பாக, அதாவது சவுலாக இருந்த போது இவர் கைகளினாலே அடித்தேன் அப்படிங்கிறார். 20வது வசனத்துல 22வது அதிகாரம் அப்போஸ்தலர் 22:20 திருப்பியும் பவுல் சொல்றாரு, சவுலா இருக்கும் பொழுது ஸ்தேவானை கொன்று கொண்டிருந்த, அடித்தே கொன்று கொண்டிருந்த, ரத்தம் சதையை கிழித்து ரத்தத்தை பூமியில ஊத்தி கொன்று கொண்டிருந்தவர்களுடைய ஆடைகளை, அந்த அவங்களுடைய கார்மெண்ட்ஸை, அவங்களுடைய ட்ரெஸ்ஸை நான் பாதுகாத்து கொண்டிருந்தேன். நான் அந்த கொலைக்கு சம்மதிச்சுட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம், கடலுக்கு போனா செருப்பெல்லாம் இங்க விட்டுட்டு போவோம், அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒருத்தங்களை உட்கார வச்சுட்டு போவோம்ல, அந்த மாதிரி கொலை, கொடூரமான கொலைக்கு காரணராய் இருந்த இந்த சவுலாகிய பவுல கர்த்தர் தலகுப்புற திருப்பி போட்டு, புதிய உடன்படிக்கையில எழுதப்பட்ட 70% வேதாகமத்தை பவுலுடைய கையினால் எழுதினது தேவனுடைய திட்டம், அவருடைய வெஞ்சன்ஸ். ஸோ இதை நம்ம நிறைய விதமா பார்க்கலாம். இதை நான் இந்த பெர்சிக்யூஷனை வேற மாதிரி பார்க்குற, பயத்தோடு பார்க்குற, காலம் முடிஞ்சிருச்சு இதோ அதெல்லாம் பார்க்குற மக்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். பெர்சிக்யூட் பண்றவங்க பாஸ்டர்ஸா மாறுவாங்கன்னு விசுவாசிங்க. தைரியமா என்ன பண்ணுங்க. இயேசு ஒரு வியாபாரத்தை தடுக்க வந்தார். என்ன வியாபாரத்தை தடுக்க வந்தார்? பாவத்தின் வியாபாரத்தை தடுக்க வந்தார். சாட்டையை முறுக்கி அடிச்சார். எதுக்கு சாட்டையை முறுக்கி அடிச்சாரு? கோவக்காரர் இயேசு கிறிஸ்து. ஆலயத்தை வியாபாரமா மாத்துற எந்த ஸ்தலத்திலையும் போய் வெளுன்னு வெளுக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அதே இதுதான் சிலுவையில வெளுத்தாரு. என்ன வெளுத்தாரு? இதுக்கப்புறம் பாவத்தை சொல்லி வியாபாரம் பண்ண முடியாது. இதோ உலகத்தின் பாவத்தை நான் சுமந்து தீர்த்தேன், முடிச்சு விடு. நீதியை கொண்டு வந்தேன். இப்பொழுது இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறவர்கள் நீதிமான்களா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் அந்த பாவ வியாபாரம் பண்ண முடியாது. நீ 10 நாள் உருண்டாதான் உனக்கு பாவம் போகும், 10 நாள் உருண்டாதான் புண்ணியம் வரும், உனக்கு 10 நாள் நீ அங்க போய் முட்டுக்கால் போட்டே நடந்தாதான் புண்ணியம் வரும், இந்த கதைலாம் அவங்க கிட்ட சொல்லி வியாபாரம் பண்ண முடியாது. இந்த வியாபாரத்தை உடைத்தார் என்று நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். இயேசுவினிடத்துல வருகிறவர்களுக்கு விடுதலை, இயேசு கிறிஸ்து வருகிறவர்களுக்கு பாவத்திலிருந்து சாபமும் கிடையாது, அவன் மேல பாவமும் கிடையாது. இந்த செய்தி தான் காஸ்பல். இதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருப்போம். ஒருவனும் தடுக்க முடியாது. இதற்கு எங்களுக்கு முழு உரிமை இருக்குது.
சோ இப்படி தடுக்க வருகிற, இப்படி அடித்து கொண்டிருந்த பவுல், அவர் பெரிய ஒரு நம்பிக்கையில அடிச்சிட்டு இருந்தாரு. அந்த நம்பிக்கையெல்லாம் உடைச்சு கர்த்தர் என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்துவை, ஆஹா! என்ன ஒரு ஊழியம்! அதை விசுவாசிப்போம் நம்ம. இதை நோக்கி நகர்வோம். எதிர்க்கிற கவர்மெண்ட் கிறிஸ்டியன் கவர்மெண்ட்டா மாறும்னு விசுவாசிப்போம். நாம் நிற்போம். கர்த்தர் பயங்கரத்தின் தேவனா இருக்கிறார். பராக்கிரமத்தின் தேவனா இருக்கிறார். அ சோ இது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, இந்த செய்தியை புரிந்தவர்களுக்கு இன்னொரு செய்தியும் புரியும். எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையும் மாறும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணமா இருக்கு. எப்படி? பவுல் வந்து இந்த மாரி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, யாராவது யோசித்திருப்பாங்களா? இந்த பவுல் தான் அப்போஸ்தலரா மாறி, கிருபையின் சுவிசேஷத்த உலகமெங்கிலும் கொண்டு செல்றதுக்கு 70% புத்தகத்த நியூ கவர்னன்ட் புக்ஸ அவர் உள்ள கொண்டு எழுதுவாரு, வைப்பாரு, சபைகளை உருவாக்குவார் அப்படின்லாம் ஆனா அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். அதனால நம்ம உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற கடன பார்த்து, நீங்க அத எப்படி பார்க்கணும்னா, நீ மாறக்கூடிய ஒன்று, நீ மாறுவாய். எது நிரந்தரம்னா, தேவனுடைய கிருபையும், பலனும் தான் நிரந்தரம். நீ நிரந்தரம் இல்ல அப்படின்னு சொல்லி அத அத அப்படி பாருங்க. வாழ்க்கையில போராடிட்டு இருக்க நோய பார்த்து, அவர் தழும்புகளினாலே குணமானேன். நீ இருக்க முடியாது. அப்படி அந்த இடத்துல அத பாருங்க. பெர்மனன்சி எதுக்கு குடுக்கணும்னா, கர்த்தர், அவருடைய சிங்காசனம், அசைக்கப்பட முடியாத அவருடைய த்ரோன், அவருடைய கிருபை, அவருடைய கிருபாவரங்கள். டெம்பரவரியா எதுக்கு எதுக்கு அந்த இடத்த எதுக்கு குடுக்கணும்னா, நம்மோடு போராடி கொண்டிருக்கிற இந்த காரியங்கள். ஏன்னா, தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்ல வந்தார். தரித்திரர்கள் தரித்திரர்களாவே இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருந்தாருன்னா, தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் சொல்லவும், வியாதியஸ்தர்களை குணமாக்க, விடுதலையாக்க அவர் வந்திருக்க வாய்ப்பில்ல. சோ நம் கர்த்தர் நல்லவர். நம்மளுடைய விடுதலையை விரும்புகிறார். இந்த வருஷம் தி இயர் ஆஃப் ட்விஸ்ட். வாழ்க்கையில ட்விஸ்ட் அடிக்கும். மாறும். ஏன்னா பவுல் வாழ்க்கையே மாறிச்சு. இந்த 22வது அதிகாரத்துல 19, 20வது வசனத்த படிச்சு பாருங்க. வாழ்க்கை திரும்பும். திரும்பணும், மாறணும், நன்மை உண்டாகணும். இதற்காகவே இயேசு கிறிஸ்து மரித்தார். சோ கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு, அவரை துதித்து, அவரை மகிமைப்படுத்திக் கொண்டு, அவரை குறித்து அறிந்து கொண்டிருங்கள். கிறிஸ்து தாமே உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரட்டும். கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்துல ஊற்றி அபிஷேகித்து மகிமைப்படுத்துவாராக. அவருடைய ஆவியானவருக்கு, அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் தகுதி உடையவர்களா இருக்கிறோம். எப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால கொடுக்கப்பட்ட நீதியினால நாம் தகுதி உடையவர்களா இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கேட்டுட்டு இருக்க நீங்க ஒரு நிமிஷம் நீங்க நன்றி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாயில உச்சரித்து நன்றி சொல்லுங்க. நீர் மாற்ற வல்லவரா இருக்கிறீர். உம்மை குறித்த வெளிப்பாடை தாரும்னு கேளுங்க. அவரை குறித்த வெளிப்பாடு வந்துருச்சுன்னா, சுத்தி இருக்கிற எல்லாம் மாறும். சோ கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.